ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மோர் மிளகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் 1.5 கிலோ எடுத்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 3 முதல் 4 முறை நன்றாக அலசி எடுத்து தண்ணீர் வடிய வைக்கவும். தண்ணீர் நன்றாக வடிந்ததும் மிளகாயின் காம்பு நறுக்கி எடுத்து கீறி வைத்து கொள்ளவும். பிறகு இந்த மிளகாய்களை வெயிலில் ஒரு நாள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மோர் மிளகாய் செய்ய தேவையான பொருட்கள் அனைத்தையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பு 1 கப் அளவு எடுத்து கெட்டியாக கரைத்த புளி கரைசல் 2 கப் அளவு சேர்த்து தயிர் 1 லிட்டர் அளவு எடுத்து புளி கரைசலுடன் சேர்த்து உப்பு கரையும் வரை நன்றாக கலந்து விடவும். தண்ணீரும் 1 கப் அளவு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரைத்த இந்த கலவையை மிளகாயுடன் சேர்த்து இரவு முழுவதும் ஊற வைக்கவும். மறுநாள் இந்த மிளகாய்களை எடுத்து தண்ணீர் வடிய வச்சு வெயிலில் காய வைக்கவும். மறுபடியும் அதே தண்ணீரில் மிளகாய்களை போட்டு நன்றாக கலந்து ஊற வைக்கவும். இரண்டாவது நாளும் அதே போல் காய வைக்கவும். மறுபடியும் அதே தண்ணீரில் போட்டு கலந்து வைக்கவும். இதேபோல் தண்ணீர் வற்றும் வரை 4 முதல் 5 நாட்கள் காய வைத்து எடுத்தால் மோர் மிளகாய் தயார். தேவையான அளவு மிளகாய்களை எடுத்து மிதமான தீயில் வறுத்தெடுத்தால் மோர் மிளகாய் தயார். இதை சாம்பார் சாதம், தயிர் சாதம், பழைய சாதம் எல்லாவற்றுடன் தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும்.